பிரசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். சங்கீதம் 119 165 வாசிக்கிறோம். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. இந்த நாளின் செய்தியின் தலைப்பாக கீழ்ப்படுதலால் சமாதானம். ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற ஒரு உன்னதமான ஒரு கட்டளை என்று பார்க்கும்போது கீழ்ப்படுதல். இந்த கீழ்ப்படுதலினாலே ஆசீர்வாதத்தை நம்முடைய முன்னோர்கள் பெறாமல் இழந்து போனார்கள். எங்களுக்கு இன்றைக்கு நீங்கள் நானும் இந்த கீழ்ப்படுதல் இல்லாமல் போவதானே ஆசீர்வாதத்தை இழந்து போகிறோம். நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய சமுதாயம், நம்முடைய விசுவாச பிள்ளைகள் எல்லோரும் பார்க்கும்போது ஆண்டவர் ஒரே ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார், கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையாக வாழ வேண்டும், தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவர் எதிர்பார்க்கின்ற காரியம், என்னுடைய பிள்ளைகள் எனக்கு கீழ்ப்படிவார்கள். ஒரு ராஜாவை பார்க்க ஒரு தீர்க்கதரிசி வந்தார். அங்கே ஆடு மாடுகளிய சத்தம் கேட்டது. இதை பற்றி இந்த செய்தியை ஏற்கனவே தேவன் வெளிப்படுத்தியிருந்தார். இப்பொழுது அது உண்மை என்பது உறுதிப்படுத்தப்பட்டார். எப்படி அது உண்மை என்று உறுதிப்படுத்தப்படுது? எல்லாவற்றையும் தேவன் அறிய வேண்டும் என்று சொல்லி தேவன் சொன்ன உத்தரவுக்கு அங்கே சவுல் ராஜா கீழ்ப்படியவில்லை. ராஜா சொன்ன விளக்கத்தை கேட்ட பிறகு தீர்க்கதரிசி என்ன செய்தார்? அங்கே பின்வரும் வார்த்தைகளை சொன்னார். 1 சாமுவேலை வாசிக்கிறோம், 15ஆம் அதிகாரம் 22 ஒரு நல்ல வசனம் நான் வாசிக்கும் போது, பலியை பார்க்கிறோம் கீழ்ப்படுதலும் ஆட்டுக்கடாக்களின் நினைத்தை பார்க்கிறோம் செவி கொடுத்தல் உத்தமம் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு கற்றுத்தருகிறார். நமக்கு சரி தோன்றுகிறது அல்ல, தேவன் எதை செய்ய சொன்னார் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். நமக்கு எது சரி, நாம் என்ன யோசிக்கிறோம், என்னால் இதை முடியும், எனக்கு இயன்றது என்று சொல்லி நீங்கள் நாள் எண்ணக்கூடாது. தேவன் என்ன சொன்னார் என்று சொல்லி அதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர் செய்ததை சொல்லியிருக்கிறார். தேவ பிரமாணத்தை தேவ நியாய பிரமாணங்களை நேசிக்கிறவர்களுக்கு சமாதானம் உண்டு. என்னுடைய வேதத்தை நேசிக்கிறேன் என்று பார்க்கும்போது, வேதம் என்றால் லா, நியாயப்பிரமாணம். இந்த நியாயப்பிரமாணத்தை நேசிக்கிறவர்களுக்கு சமாதானம் உண்டு. அநேக வேளையிலே நாம் சமாதானத்தை இழந்து போகிறோம். வேதத்தை நேசிக்க வேண்டும், அவருடன் நாம் சமாதானமாக இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது அந்த சமாதானம் நமக்கு நிறைவேறுகிறது, அது இதயத்தை நிரப்புகிறது. கீழ்ப்படுதலானது நமக்கு ஒரு அடையாளம். ஏற்கனவே படித்தபடி அநேக முறை படித்திருக்கிறோம். கீழ்ப்படுதல் இல்லாதனாலே ஆதாமும் ஏவாளும் வெளியேற்ற பெற்றார்கள். கீழ்ப்படுதல் இல்லாமலே பிசாசானவன் பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்டான். தேவராஜ்யத்திற்கு பிரவேச ஆயத்தமாகும் இந்த கடைசி நாட்களில் வாழக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற ஒரு தன்மை என்னவென்று பார்க்கும்போது கீழ்ப்படுதல். தேவ கற்பனைப்படி நடப்பவர்களாக இருப்பார்கள். வெளிப்படுத்தல் 12-17 வாசிக்கிறோம். இந்த கடைசி காலிலே வாழக்கூடிய பிள்ளைகள் தேவனுடைய கற்பனைப்படி நடப்பவர்களாக வாசிக்கிறோம். தேவ பிரமாணத்தை மீற மாட்டார்கள். நியாயப்பிரமாணம் ஒரு கண்ணாடி போல் இருக்கிறது. நாம் செய்கிற தவறுகளை அது சுட்டி காட்டுகிறது. கண்ணாடி முன்பாக நிற்கும்போது எப்படி நம்முடைய முகத்தில் உள்ள அழுக்குகள் காட்டுகிறதோ அப்படியாக நியாயப்பிரமாணம் ஒரு கண்ணாடி. எனவே சத்தியத்தின் அழகை நீங்களாலும் அதை அதிகமாய் பார்க்கும்போது அது பொய்யான ஒரு காரியங்களை வெளிப்படுத்தும். பெருமானத்திற்கு ஒத்தவர்களாக நீங்கள் மாறும்போது தேவன் நமக்கு ஒத்தவர்களாக மாறுவோம். தேவ குணத்தில் இந்த நகல்தான் தேவ பெருமானம். தேவனுடைய குணாந்தசுத்தியை இந்த நகல்தான் தேவ பெருமானம். எனவே அவரை போன்று நீங்கள் நானும் வாழ வேண்டும். நம்மில் உண்டாகக்கூடிய வேத வசனமாகிய வேதத்தை நேசிக்கும் போது நம் மாம்ச இச்சைகள் எல்லாம் ஒடுங்கிப்போம். சோதனை மற்றவர்களுடைய வாழ்க்கையிலே பாவங்களோ ஒன்று செய்ய முடியாது. எனவே பெருமானத்தை நீங்கள் நான் நேசிக்கும் போது நம்மில் ஆண்டவர் சமாதானத்தை தருகிறார். நம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. இதை கேட்டுக்கொண்டு அன்பான பிள்ளைகளே, தேவ பெருமானத்தை நாம் கைக்கொள்வோம், வேத வசனத்தை நாம் கைக்கொள்வோம். இங்கே வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு அப்படின்னால் கைக்கொள்கிற பிள்ளைகளுக்கு சமாதானம் உண்டு. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே சமாதானம் இல்லாமல் இருக்கிறீர்களா? அவனுடைய தேவனுடைய கற்பனையை நான் நேசிக்கிறேனா, தேவனுடைய கற்பனையை என் மனதார நான் ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ்கிறேனா என்று சொல்லி சிந்தித்து பாருங்கள். அப்படி வாழும்போது தேவன் உங்களுக்கு சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் தருவார். எனவே தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படிந்து வாழ தீர்மானங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.